எல்லாருக்கும் ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குற டவுட்டை கிளியர் பண்றதுல 6th வீடியோ. ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸ் எக்ஸாம் அப்போ நான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டேன், ஆன்சர்ஸ் ஆனால் தப்பாயிடுச்சு, எனக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதுதான் இவங்களோட டவுட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கிவன் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஃபார்முலா கரெக்டாக அந்த சம்முக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆன்சரை மட்டும் தப்பாக எழுதிட்டீங்க, மீதி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் 3 மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டெப்ஸுக்கு கண்டிப்பாக மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் பேப்பரில் இல்லை ஆரம்பிக்கும் போது ஊ போட்டு ஆரம்பிக்கட்டுமா, இல்லை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கட்டுமா, இல்லை சிலுவை சிம்பிள் போட்டு ஆரம்பிக்கட்டுமா, அது மாதிரி ஒன்றா நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட ஐடென்டிட்டியை எதையுமே அந்த பேப்பரில் வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஐடென்டிட்டின்னும் போது நீங்கள் ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி நீங்கள் காமிக்கிறது இதுலேயே வந்து கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஹிந்துவாக போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன், இல்லை ஊ போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம் டீச்சராக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை அந்த பேப்பரில் எங்கேயுமே கொடுக்காதீங்க. இந்த ஊ போடுறது, பிள்ளையார் சொல்லி போடுறது, சிலுவை போடுறது, முஸ்லீம் சிம்பிள் யூஸ் பண்ணுறது எதுவுமே வேணாம். நீங்கள் உங்கள் ஆன்சரை மட்டும் கரெக்டாக எழுதினா போதும், அதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு நான் இந்த மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுனா இல்லை ஊ போட்டு எழுதுனா இந்த மாதிரி நான் எக்ஸாமை சூப்பராக எழுதிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதனா எண்ணம் இருக்கலாம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அது அவங்களுக்கு கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு ஆரம்பித்து எழுதினால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு மார்க் கொடுக்க வேண்டிய மார்க்கை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. என்னோட சஜஷன், நீங்கள் அதெல்லாம் போடாமல் எழுதுறது பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு அது லக்கியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா போட்டு கூட எழுதலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு நார்மல் வாட்ச் கட்டிட்டு போகலாமா? கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நார்மல் வாட்ச் மட்டும்தான், அதான் வந்து அனலாக் வாட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாட்ச் நார்மல் வாட்ச் மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? ஆக்சுவலாக ஸ்மார்ட் வாட்ச் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. ஸ்மார்ட் வாட்ச், டச் வாட்ச் இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக வாட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மேக்ஸ் எக்ஸாம் அப்போ ரஃப் ஒர்க் வந்து எங்கே போடுறது, இது ஆக்சுவலாக வந்து இவங்க கேட்டாங்கல்ல, இந்த டவுட் இவங்களுக்கு மட்டும் இருந்திருக்காது, எக்கச்சக்கமான பேருக்கு இந்த டவுட்டோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. ரஃப் ஒர்க்கு எங்கே போடுறது? ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் பப்ளிக் எக்ஸாம் புக்லெட்டாக கொடுப்பாங்க, நான் அடிஷனல் பேப்பராக ஒன்று வாங்கிட்டு அதில் நான் வந்து கேல்குலேஷன் போட்டு பார்க்கலாமா ரஃப் ஒர்க்கு? ஆக்சுவலாக நீங்கள் அந்த புக்லெட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அடிஷனல் பேப்பர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அடிஷனல் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. அடிஷனல் பேப்பர் கொடுக்கறதுக்கு டைம் ஆனால் அப்போ என்ன பண்ணுவீங்க? சோலி முடிச்சு. ஏன்னா புக்லெட்டே கொஞ்சம் எழுதுறதுக்கு டைம் எடுக்கும். அப்படின்னும் போது அடிஷனல் பேப்பர் ஒரு 1/2 hour அப்புறம் கொண்டு வராங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அந்த ரஃப் ஒர்க்கை எங்கே போடுவீங்க? அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஃப் ஒர்க் வந்து அந்த ஆன்சர் பேப்பரோட கீழே கோடு போட்டு ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியும் பண்ணலாம். என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு புக்லெட்டே பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், பேஜ் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களா எக்ஸாம் பேப்பர், ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி லென்த்தாலாம் இருக்காது, இது குட்டியாக தான் இருக்கும். அப்படின்னும் போது ஒரு சம் போட்டாலே பேஜ் டக்குன்னு காலி ஆகிடும். அதுக்கு அந்த டைமில் நீங்கள் கீழே ரஃப் ஒர்க் போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஏற்கனவே குட்டினும் போது இன்னும் குட்டியாக மாறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்னோட சஜஷன், நான் உங்களோட ரஃப் ஒர்க்லாம் எங்கே போட சொல்லுவேன்னா, ஒரு சம்மு போகிறீங்களா அந்த சம்மோட சைட்லேயே ஒரு பென்சிலால் கோடு போட்டு அந்த இடத்துல உங்களோட கேல்குலேஷன் எல்லாமே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் எப்படி சொன்னேன்ட்டு? ஆக்சுவலாக வந்து நீங்கள் சம்ம போடுறீங்க, சம்ம போடும்போது அது சைட்லேயே ஒரு பென்சிலில் கோடு போட்டு நீங்கள் அந்த ரஃப் ஒர்க்லாம் அங்கே வச்சுக்கலாம். எதனால் உங்களுக்கு சைடில் ரஃப் ஒர்க் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த சம்முக்கோட ரஃப் ஒர்க் நீங்கள் அங்கேயே வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடாக ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு ஆன்சர் நம்ம பார்த்து எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கீழே கோடு போட்டு ரஃப் ஒர்க் போட்டிங்கன்னா நிறைய ரஃப் ஒர்க் அங்கே இருக்கும்போது எங்கே என்ன போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். இங்கே ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க, அந்த நம்பரை மேலே எடுத்துகிட்டு போய் இங்கே 2 2 2 ஆன்சர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2ன்ற நம்பர் மேலே எழுதும்போது 3 போய் டக்குன்னு எழுதிடுவீங்க. இவருக்கு இதான் வேலை. அதை மாற்றி எழுதிடுவீங்க. அதுக்கான சான்சஸ் ஐயா இருக்குது. அதனால் என்னோட சஜஷன் உங்களுக்கு, நீங்கள் ரஃப் ஒர்க் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே சம போடுறீங்களோ அது சைட்லேயே ரஃப் ஒர்க் வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், சம்ல எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் டவுட் சால்வ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இவங்க எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பெண்ணை யூஸ் பண்ணுறது, ஜெல் பென்னா, பால் பென்னா, இல்லை வந்து இங்க் பென்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் இங்க் பென் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் ஜெல் பென் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க, என்கிட்ட பால் பென் தான் இருக்குது, பால் பென் எழுதலாமா, எல்லா டவுட்டும் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாமில் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி பென் வேணால் யூஸ் பண்ணலாம், இங்க் பென் யூஸ் பண்ணலாம், பால் பென் யூஸ் பண்ணலாம், ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூ பென்ல எழுதுற மாதிரி இருந்தால் ப்ளூலேயே தான் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும், பிளாக்ல எழுதுற மாதிரி இருந்தால் பிளாக்லேயே தான் எக்ஸாம் எழுதி முடிக்கணும், ப்ளூவும் பிளாக்கும் மாற்றி எழுதக்கூடாது, ப்ளூனா ப்ளூலேயே தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பற்றி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு கிளியராக நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான டவுட் எல்லாமே கிளியராக சால்வ் ஆகும். இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன் ஆனால் படிக்கிறது மறந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டடி டிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களை சுற்றி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். எங்கே உட்காந்தா உங்களால் நல்லா பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியுமோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது பீஸ்ஃபுல்லாக படித்தாதான், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படித்தாதான் உங்களால் நல்லா படிக்க முடியும். இதுக்கான டெக்னிக்ஸ், படிக்கிறதுக்கான டெக்னிக்ஸை நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். அது வேணும்னா அந்த டிப்ஸை எல்லாமே சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் நல்லா படிக்கலாம். நீங்கள் படிக்கும்போது ஒரு கொஸ்டினுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. இந்த கொஸ்டின் நம்ம இவ்வளோ தூரம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு மெயினாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரும். நீங்கள் படிச்சுட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த படித்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அடுத்த கொஸ்டின் போகும்போது மேலே படித்த கொஸ்டின் உங்களுக்கு மறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லா எழுத முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் படித்து முடித்த உடனே அதை உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒப்பிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒப்பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எதனா மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி நீங்கள் அதை திரும்ப பார்த்துட்டு திரும்ப கையை வச்சு மறைச்சு உங்களுக்குள்ளே ஒப்பிச்சு பாருங்கள். திரும்ப எதனா மிஸ்டேக்னா நம்ம கரெக்ஷன் பண்ணி ஒப்பிச்சு பாருங்கள். எப்போ ஒரு கொஸ்டின் உங்களால் சூப்பராக ஒப்பிச்சு முடிக்க முடியுதோ உங்களாலேயே, அப்போ தான் அந்த கொஸ்டின் தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் அடுத்த கொஸ்டின் போங்க, உங்களுக்கு அந்த கொஸ்டின் மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சேம் டைம் அப்படி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துருங்க அந்த கொஸ்டினை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ எழுதும்போது ஞாபகம் வரும். நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுவோம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எதனா டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை கண்டிப்பாக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்டடி டிப் எப்படி மறக்காமல் படிக்கிறது எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதனால் சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.